வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நாம் இளைஞர்கள் மற்றவர்களிடம் தொடர்பு கொள்கிற போது இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லா வயதினருக்கும் இந்த பிரச்சனை இருந்தாலும் கூட, இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ், இது ரொம்ப மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றுதான் மிகையுணர்ச்சி. நான் இதை பற்றி முந்தைய நிகழ்ச்சியில் நான் பேசினேன். அதாவது எந்த ஒரு உணர்வையும் நாம் அதிகமாக வெளிப்படுத்துகிற போது அது நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது உதாரணமாக ஒருவரிடம் காதல் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பிடித்திருக்கிறது, ஒருவரை பார்ப்பது, அவருடைய இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவர் ஒரு கனவை தருகிறார் என்றால், நீங்கள் அந்த உறவுக்கு எவ்வளவு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அன்பை அவரிடம் வெளிப்படுத்துவது தான் சரியான ஒன்றாக இருக்க முடியும். இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது காதல் தொடர்பான குற்றங்கள் நடக்குகிற போது யாராவது ஒருவர் அதில் வன்செயல்களில் ஈடுபட்டு விட்டால் அல்லது மிக ஒரு அத்துமீறி நடந்து கொண்டு விட்டால், அப்போது அந்த நபர், அந்த குற்றத்தை செய்த நபர் சொல்லக்கூடிய ஒரு வாக்குமூலம் நீங்கள் நிறைய பத்திரிகைகளில் படிக்கலாம். அவள் என்னிடம் மிகவும் நன்றாகத்தான் பழகி கொண்டிருந்தார், ஆனால் திடீரென்று மனம் மாறிவிட்டால், பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டால் என்றெல்லாம் சொல்லிவிட்டு குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மறுதரப்பை பார்க்கிற போது, நான் ஒரு நண்பனாகத்தான் பழகி கொண்டிருந்தேன், அவள் தவறாக புரிந்து கொண்டான் என்று அந்த பக்கம் பெண்கள் சொல்வதையும் நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன நடக்கிறது? நாம் ஒரு மனநிகழ்ச்சியோடு இருக்கிற போது ஒரு அதிகபட்சமான கமிட்மெண்ட் அதை நாம் கொடுக்கிறோம். அந்த அதிகபட்சமான கமிட்மெண்ட், எப்படி நான் முந்தைய நிகழ்ச்சிகள் சொன்னேனோ, எந்த உறவிலுமே அது ஒரு அலுவலகமாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள் குடும்பத்திற்குள்ளாக இருக்கலாம், யாரிடமும் நீங்கள் மிகையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற போது, அல்லது உங்களிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அதை விட அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது அதை ஒரு கமிட்மெண்ட்டாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இதை நான் எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்வேன். ஒரு சாதாரண நட்பிற்குள்ளாக கூட அது இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது பின்னால் அது ஒரு மிக மோசமான விளைவுகளை இருவரில் யாரோ ஒருவருக்கு நேரடி வாழ்க்கையிலோ அல்லது உளவியல் ரீதியாக தனிப்பட்ட முறையிலோ ஏற்படுத்துகின்றன. அப்படி பார்க்கிற போது தான் இந்த கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பியலில் மிக முக்கியமான விஷயம், அதாவது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்கிற பழமொழி என்பது அது சாதாரண பழமொழி அல்ல. அதற்கு பல பொருள்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் இந்த விஷயத்தில் மிகையுணர்ச்சியை, இப்பொழுது கோபத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரோ ஒருவரிடம் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு வருத்தம் இருக்கிறது, அது ஒரு சின்ன வாக்குவாதமாக மாறுகிற போது, அந்த பிரச்சனைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் விடுகிற போது நாம் எதிர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொள்வோம். அந்த எதிர்மறை எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு அதிகப்படியான ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தி விட்டால் நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அடிபட்டு போய், நீ இப்படி என்னை பற்றி சொன்னாய் அல்லவா, நீ என்னை இப்படி மோசமாக பேசினாய் அல்லவா என்ற நிலையில் அது போய் நிற்கும். அதாவது நம் பக்கம் நியாயம், எல்லா நியாயமும் இருக்கும். ஆனால் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை என்பது நம்முடைய நியாயங்களை எல்லாம் மறைத்துவிடும். இப்படி நம்முடைய பதட்டத்தின் காரணமாக, சில சமயத்தில் நம்முடைய குழப்பத்தின் காரணமாக நாம் அதிகப்படியான வார்த்தைகளை பேசுவோம். அல்லது அந்த வார்த்தையினுடைய அந்த பெருமதி தெரியாமல் சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். சில சமயங்களில் நம்முடைய உடலில் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக கூட சிலருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கலாம், சிலர் அன்றைய தினம் மிகவும் பலவீனமாக இருந்திருக்கலாம், அல்லது வேறு பல விஷயங்களுடைய அழுத்தம் காரணமாக நாம் ஒரு மிகையான வார்த்தைகளை சிலரிடம் பயன்படுத்திவிட்டு அதை எப்படி திரும்பப் பெறுவது என்று தெரியாமல் தவிப்போம். அப்படி இருக்கிற போது நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸ், நம்முடைய வெளிப்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமானது. இதை பற்றி நாம் நாளை நிகழ்ச்சியில் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.